அனுமையில் என்ன சந்திக்க சொன்னீங்களே என்ன காரணம்? காரணம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தை வரமாட்டார். இருந்தாலும் இப்ப அதாவது யாரை மறந்தாய்? யாரை? தெய்வயாரை திருமணம் செய்து விட்டீர்கள். ஆனா இன்னொன்று சொல்கிறேன், ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி. என்ன செய்தி? இன்னொரு பெண் உன்னை மணக்க வேண்டும் என்று ஒரு இன்னொருத்தி இருக்கிறார். அதாவது நீண்ட காலமாக இந்த முருகப் பெருமாளையே திருமணம் செய்ய வேண்டும் என்று ஒரு இருக்கிறார். வள்ளிமலை சாரல். வள்ளி சாரல். ஆமா, வள்ளி குரத்தியானவள் அந்நாட்டிலே உனக்காக தினந்தோறும் தவம் செய்து கொண்டிருக்கிறார். நீ சென்றால் அவளை திருமணம் செய்து வா. பிறகு அது என்ன செய்ய வேண்டும் என்று முடிவு நான் சொல்கிறேன். அப்படியா? உன் ஜென்மத்தில் எனக்காக காத்து கொண்டிருந்தவள் அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்று சொல்லக்கூடியவர் சுந்தரவள்ளி இப்பொழுது வள்ளி குரத்தியாக மாறி இருக்கிறார். அவரை சென்று நான் சூழ்ச்சி விட்டமாக திருமணமாக செய்து வேண்டும். தவறு ஒண்ணு வராது. ஒன்றும் வராது. எல்லாம் நாம் அறிவோம். ஆமாப்பா, அந்த அமிர்த குஞ்சமத்தில் நான் இருக்கும் பொழுது எனக்கு அதாவது 2 பேரு என் மீது ஆசைப்பட்டார்கள். அதில் மிகவும் என் மீது ஆசைப்பட்டவள் அமிர்தவள்ளி தான் என் மேல ரொம்ப ஆசைப்பட்டார். அதனால அமிர்தவள்ளியை நான் திருமணம் செஞ்சுக்கிட்டேன். அந்த சுந்தரவள்ளி என்று சொல்லக்கூடிய பெண்ணை திருமணம் செய்வதற்கு கொஞ்சம் காலத்தாமதம் ஆகும். ஏன்னா என் மீது நீ ஆசைப்படல, ஆசைப்படாத பெண்ணை நம்ம திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி எனக்காக ஒரு ஜென்மம் நீ காத்துரு, அடுத்த ஜென்மத்தில் நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் சொல்லி இப்பொழுது அந்த சுந்தரவள்ளி வள்ளி குரத்தியாக பிறந்திருக்கிறது. ஆமா, யாருடைய மகளாக? நம்பிராஜனுடைய மகளாக வள்ளி குரத்தியாக பிறந்திருக்கிறது அந்த பெண். அந்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்றால் நாம் இப்படியே போன முடியுமா? ஒரு வேடனாக உருவத்தை மாற்றினால் நாம் அந்த கானகத்திற்கு போக வேண்டும். காட்டிலே வாழக்கூடிய வன வேடனாக குழந்தையாக மாறி நான் சென்று வள்ளி குரத்தியை திருமணம் செய்து வருகிறேன். என்னுடைய சூழ்ச்சியை பார்த்துட்டு சபைக்கு மனமார்ந்த வணக்கம். இருந்தாலும் இந்த ஊரான ஊருக்குள்ள நாடுக்குள்ள கண்ணி போட்டு தன்னந்தன்மையா வந்திருக்கிறேன். ஏங்க
அட அது இல்லைங்க, நான் அப்படிதான் பேச உங்களுக்கு தெரியாதா? ஏங்க அதே சாமி நான் பேசுறது உங்களுக்கு புரியல. அரே அதுதான் சாமி நான் சொன்னேன். அரே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அரே உங்க அம்மா பேச்சு தாய்மொழி தமிழ் பேச்சு, அரே முழு பேச்சு எங்க அம்மாளுக்கு. ஆமா அரே இந்த குறை பேச்சு அரே பேச்சு சாமி. அப்படியா? ஆமா சாமி. இது எப்படி பொச்செல்லாம் கண்டுபிடிச்சு? அரே அது இல்ல, அரே தாய்மொழி தமிழ் பேச்சு முழு பேச்சு நீங்க பேசுறது, அரே இந்த குறை பாசு அரே பாசுன்னு சொன்ன சாமி. உங்க பேச்சு அரை பேச்சு? ஆமா சாமி. அரே முழுசா எனக்கு தமிழர் வாயில நுழையாது ஐயா. தமிழர் நுழைக்குன்னா டீ குடிக்கிற கப்பு வாங்கி வாயில வச்சுக்க. அரே அதுல தமிழர் தமிழ் வாயில வரல வராது சாமி. யார் நீங்க எந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க? அரே நாங்க என்னன்னு தெரியல. அரே சாமி முன்னா பார் பின்னா பார் சைடுல பார் அடியில பார் குடிச்சு பார், ஏதாவது தெரியுதா? ஒண்ணும் தெரியல, பாவாடல கட்டிக்கிற. அரே அது இல்ல, என் முன்ன பாரு என் பின்ன பாரு என் நடைய பாரு என் உடைய பாரு என் சடைய பாரு என் புடைய பாரு. என்னது? எதை பாக்குறது? அரே சாமி என் நடைய பாரு உடைய பாரு சடைய பாரு என் வடைய பாரு. கடை காட்டு. என்ன சொல்ற? வடைய. அரே அது இல்ல, என் நட உட பார்த்த உனக்கு நஷ்டமாவே புரியலையா? தெரியலையே. அரே சாமி எனக்கு வெக்கமா வருது சாமி, நான் யாரு என்னன்னு சொல்றதுக்கு? வெக்கப்படாம சொல்லுப்ல. அரே யார் நீ? என்ன கூட்டம் சேர்ந்தவங்க? என்ன சமாச்சாரம்? அரபத்தல சமல ஹாத்ல மல்ல குத்தல சமத்தால தர்ப ஹாத்ல மல்ல ஹை சமத்தமல தாச்சுஹா. என்ன பாட்டு பாடுற? அரபல ஹாத்ல சமல ஹாத்ல சமத்தல சமல ஹத்தம ஹரவத்தம ஹத்தம ஹரவத்தமல அதல்ல மர சமஹ சமஹ பாட்டு யாரோ தெரியுதா? அரே ஹட்டில தும்பு. என்னது? அரே தரம சத்தமல தல தும்பு. மத்தால போடுறா. அப்படி இல்லனா கரெக்ட் அவங்க பாசனாங்க. அப்படி தெரியல எனக்கு. அரே மர பாசத்தல மர சத்தமல ஹத்தம சத்தம சத்தம. அது மாதிரி ஒரு அளவும் புரிய மாட்டேங்குது. தமிழ்ல பேசல. அரே சாமி இந்த குறை பேச அரே பேச உனக்கு நசமாக புரியலையே? புரியல, நீ வேற புரியுது. சரி நான் யார் என்னன்னு சொல்றேன். ஊன்னு யாரு? சாமி தனியா ஆடுத அல்ல ஆடு சாமி அப்படித்தான். அதான் அரே சாமி ஓய். நாகூர் நாகப்பண்ண நாங்க இருப்பது பண்ணக்காடு சாமி. சரி. அரே பண்ணக்காடுல 10 வருஷமா மழை இல்ல, அதனால திங்கிறதுக்கு சோறு இல்லாம அப்புறம் போறதுக்கு துணி இல்லாம அப்புறம் அரே ஊர் விட்டு ஊர் விட்டாங்க தெங்கல் போடு வருது. எந்தெந்த ஊர்ல? எந்த ஊரு? அரே நாமக்கல் போகுது, அரே சேலம் போகுது, அரே ஈரோடு போகுது, அரே கேரூர் போகுது, அரே திருச்சி போகுது. இதெல்லாம் எங்க போகுது? போகுது போகுது எங்க போகுது? அப்படியெல்லாம் ஊரு ஊரா தங்கல் போடுது சாமி. அப்படியா? அப்படிப்பட்ட குறத்தி வம்சத்தை சேர்ந்தவங்க நாங்க. ஓ, குறை கூட்டம். ஆமா. சரி, இருந்தாலும் இவன் நேரம் என்னோட விளையாடுனேன். ஓ, பேர் என்ன? என்னுடைய பேர் என்ன தெரியுமா சுவாமி? அதாவது வள்ளிமலை சாரல் சொல்லக்கூடிய வெள்ளிமலை சாரலே வாழ்ந்து வரக்கூடிய, அதாவது மலை ஜாதி குறத்தி பெண் என்னுடைய பேர். அப்படியா?
மலை ஜாதி குறத்தியாக இருந்தாலும் என்னுடைய தந்தையார் பேரோ நம்பிராஜன். ஓ உங்க அப்பா பேரா? ஆமா. நம்பிராஜன். என்னுடைய தாயார் பேரோ நங்கை மோகினி. சரி. அப்படி நம்பிராஜனுக்கும் நங்கை மோகனிக்கும் மல்லி செல்லமாக ஒரே ஒரு பெண் குழந்தையாக நான் பிறந்து நாளொரு மேலே பொழுதுற வண்ணமாக வளர்த்து வாழ செய்து எனக்கு என்ன பேர் வச்சாங்க? என்ன பேரு? என்னுடைய பெயரோ வள்ளி குறத்தி. என்னுடைய பெயர். அதாவது உன் பேரு வள்ளி குறத்தி. ஆமா. சரி சரி. வள்ளி குறத்தி என்னுடைய பெயரு. இந்த உலகத்திலே எத்தனையோ ஜாதி சனமா இருந்தாலும் சரி, நாங்கள் மலைநாட்டிலே மலையில இருந்து குறிஞ்சி என்று சொல்லக்கூடிய குறிஞ்சி மலையிலே வாழ்ந்து வரக்கூடிய நாங்க குறத்தி பெண்ணப்பா. குறத்தியா? இருந்தாலும் எங்களுக்கு என்ன வேலை? எங்க இனத்தவர்கள் எல்லாம் நிறைய இருக்கிறாங்க. ஆளுக்கு ஒவ்வொரு தொழில் செய்வாங்க. இருந்தாலும் எங்க நாட்டுல எங்களுக்கு என்ன வேலை? விவசாயம் செய்வதுதான் எங்களுக்கு வேலை. விவசாயம். ஆமா. அதாவது அரிசி, நெல்லு, கோதுமை, ஆரியம் என்று சொல்லக்கூடிய தவச தானியம் எல்லாம் உற்பத்தி செய்து அதை வச்சு நாங்க வாழ்க்கையை நடத்தக்கூடியவங்க நாங்க. அப்படியா? ஆமா. சரி. இருந்தாலும் ஆண்கள் எல்லாம் விவசாயம் செய்வாங்க. எப்படி? ஆம்பளைங்க எல்லாம் விவசாயம் செய்வாங்க. அப்படி செய்யும் பொழுது விவசாயம் செய்யக்கூடிய பயிர்களுக்கு எந்த ஒரு ஆபத்து வராமல் அப்படிக்கு நாங்க வனத்துல போய் என்ன பண்ணுவோம்? திணைக்கு காவலா நாங்க இருப்போம். எப்படி? ஆமா, திணைக்கு காவலா வந்து முன்ராசி பின்ராசி எல்லாம் போக பாதி வந்து நடுகடர் அரசு என்னுடைய தெய்வமாகப்பட்ட சிவபெருமானுக்கு படியளக்கிற சிவபெருமானுக்கு நாங்க பங்கு கொடுத்துருவோம். ஆமா. அதனால சிவபெருமானுக்கு ஒரு பங்கும் மீதி ஒரு பங்கு நாங்க வந்து மக்கள் வாழ்வதற்காகவும் இந்த பூலோகத்திலே பிழைப்பதற்காகவும் நாங்க திணையை காவலா வச்சு நாங்கள் வாசம் செய்து வருகிறோம். அதனால இருந்தாலும் இந்த நாட்டு மக்கள் பூலோக மக்கள் வாழ்வதற்கு என்ன காரணம்? தண்ணி இல்ல, அதாவது சோறு தண்ணி இல்லாம இருக்க முடியுமா? பூலோகத்துல இருக்கவே முடியாது. சாமி பேர் என்ன சாமி?